அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். இது 4150 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் பிளாட்டு. இந்த பிளாட்டுக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 85 அடி வருது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி சூப்பரான ப்ரைஸில் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் செலக்ட் பண்ணி எடுத்து தான் போடுவோம். நம்மக்கிட்ட என்னுடைய ப்ராப்பர்ட்டியை விற்று கொடுங்கன்னு வர்ற எல்லா ப்ராப்பர்ட்டியெல்லாம் நம்ம எடுத்து போடுறதில்லை. ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி எடுக்கிறதுக்கு முன்னால் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸு சரியாக இருக்கா, அவங்களுடைய டாக்குமெண்டேஷன்ஸ் கரெக்டாக இருக்கா, அந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டான இடத்துல இருக்குதா, இதையெல்லாம் பார்க்கணும். ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லிட்டு அந்த பிளாட் அவ்வளோ போச்சு, இந்த பிளாட் இவ்வளோ போச்சுன்னு பக்கத்தில் இருக்கிற அடுத்த தெருவில் இருக்கிற ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி விற்ற விலையை வந்து கோட் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 30க்கு 40 சைஸில் ஒரு அரை கிரவுண்ட் பிளாட் இருக்குதுன்னு வச்சுப்போம். இன்னொரு பிளாட் 20க்கு 60ன்ற சைஸில் இருக்குதுன்னு வச்சுப்போம். இதுக்கு 20 அடி ஃப்ரண்டேஜ், அதுக்கு 30 அடி ஃப்ரண்டேஜ். 30 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றுச்சு, நல்ல ரேட்டுக்கு விற்றுச்சுங்கிறதுக்காக 20 அடி ஃப்ரண்டேஜை வச்சுக்கிட்டு 60 அடி லென்த்தாக இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அதே ப்ரைஸ் கேட்குறாங்க, இல்லை அதை விட அதிகமாக கேட்குறாங்க. ஏன்னா அவங்க விற்று 6 மாதம் ஆச்சு, இப்போ 6 மாதத்தில் இன்னும் ரேட் ஏறிடுச்சுன்னு அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியெல்லாம் நம்ம எடுக்கவே மாட்டோம், ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, சம்மந்தம் இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒர்த் இல்லாத ஒரு ப்ரைஸை கோட் பண்ணுற ப்ரைஸில் வர்ற ப்ராப்பர்ட்டிஸ் எதையுமே நம்ம எடுக்க மாட்டோம். நம்ம எடுத்து போடுற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் நம்மக்கிட்ட ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி வாங்கி டீல் பண்ண கிளைண்ட்ஸுக்கு தெரியும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க வேறு பல ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்து ஒரு கம்பேரிசன் ஐடியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நிச்சயமாக புரியும். நாம் கொடுக்குற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே வந்து அதுடைய ப்ரைஸுங்கிறது ட்ரூ வேல்யூ ப்ரைஸாக தான் இருக்கும். நம்ம சேனல் பேர் மாதிரியே நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி ப்ரைஸும் ட்ரூ வேல்யூ ப்ரைஸாக தான் இருக்கும். நம்ம ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸை மட்டும்தான் எடுத்து ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு சேனலில் நிறைய வீடியோ போடணும், அதன் மூலமாக யூடியூப்லேருந்து வருமானம் வரணுங்கிற இன்டென்ஷன்லாம் கிடையவே கிடையாது. நான் யூடியூப்பை தாண்டியும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டீல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நான் டீல் பண்ணுறத நல்ல ப்ராப்பர்ட்டிஸை எடுத்து யூடியூப் மூலமாக எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். முதல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நியாயமான விலையில் சரியான விலையில் அவங்களுக்கு போய் சேரணுங்கிற இன்டென்ஷனோட தான் வந்து நான் யூடியூப்பில் வீடியோஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு நிறைய வீடியோஸ் போடுற இன்டென்ஷன்லாம் கிடையாது. மாதத்துக்கு ஒரு 3-4 வீடியோ போடுறேன் அப்படின்னாலே அதுவே பெரிய விஷயம். எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடான ப்ராப்பர்ட்டி வந்துச்சு அப்படின்னா தினம் ஒன்று கூட போடுவேன். பட் ஆனால் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வர்றது இல்லை, வர்றது ரொம்ப குறைவு. நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ரைஸில் வர்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் நான் வந்து கம்மியாக போட்டுட்ருக்கேன். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒருவேளை இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் பட்ஜெட்லேயோ உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கோ செட் ஆகிற மாதிரி இல்லைன்னா கூட அடுத்து வர்ற ப்ராப்பர்ட்டி மேபி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ரைஸில் வரணும் அப்படின்னா அது நம்ம சேனல் ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கலைன்னா இப்போ உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சரி, நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா 4150 ஸ்கொயர் ஃபீட்டு. இதுக்கு 85 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. இது சுற்றி காம்பவுண்ட் வாலோட கேட்டெல்லாம் போட்டு ஒரு பக்கா பிளாட்டாக ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட்டாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு கீழ்ப்பக்கம் இருந்த ஒரு பெரிய லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து லே அவுட் ஆக்கிட்டாங்க. அதனால அதிலிருந்து ஒரு ரோடு வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியோட கனெக்ட் ஆகுது. ஸோ நமக்கு அந்த பக்கமும் ஒரு 30 அடி என்ட்ரன்ஸ் இருக்குது. அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கத்தில் ஒரு 30 அடி என்ட்ரன்ஸ் இருக்குது. அதில் என்ட்ரன்ஸ் எதுவும் நம்ம வந்து கேட்டெல்லாம் அதில் போடலை. ஏன்னா அது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கி காம்பவுண்ட் வால் கட்டின டைமில் வந்து அது லே அவுட் ஆகலை. இப்போ அது லே அவுட் ஆகிட்டதுனால அந்த ரோடு வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்கு. வேணும்னா நீங்கள் அங்கேயும் ஒரு கேட் வச்சு ஈஸ்ட் ஃபேஸிங்காக வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ இருக்கிற இந்த 85 அடி ஃப்ரண்டேஜுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. சவுத் ஃபேஸிங்கில் கேட்டும் போட்டிருக்கும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த 4150 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கார்னரில் ஒரு பில்டிங்கும் இருக்குது. அந்த பில்டிங் வந்து உங்களுக்கு கீழே ஒரு ரூமு, பாத்ரூம், டாய்லெட் அந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். மாடியில் அதே மாதிரி ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு பெட்ரூமு, ஒரு சின்ன ஹாலு, அந்த மாதிரிலையும் பாத்ரூம், டாய்லெட் இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸோட ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கை நீங்கள் வேணும்னா அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதை டெமாலிஷ் பண்ணிவிட்டு வேறு நல்ல வீடு கட்ட போகிறனாலும் கட்டிக்கலாம். இந்த இடத்துக்கு மொத்தத்துக்கு இந்த 4150 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இதில் நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லியிலேருந்து டுவார்ட்ஸ் ஆவடி போகும்போது கொஞ்சம் தூரத்துலேயே வந்து உங்களுக்கு ஆவடிக்கு முன்னாடியே பருத்திப்பட்டெல்லாம் வருது இல்லைங்களா? அந்த பருத்திப்பட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சரவணா செல்வரத்னம் அவங்க ஸ்வீட் ஃபேக்டரி இருக்கும். அதை ஒட்டி ஒரு ரோடு போகும், ஸ்வீட் ஸ்டால் கூட ஒன்று இருக்கும்.
அதை ஒட்டி ஒரு ரோடு போகும். அது அந்த பக்கத்தில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ரோடு வழியாக கண்ணப்பாளையம்லாம் போகலாம். இந்த கண்ணப்பாளையம் போய் அந்த ஐலசேரி மெயின் ரோடுன்னு ஒரு ரோடு வரும். அந்த ஐலசேரி மெயின் ரோட்டில் இருந்து ஒரு 10வது 12வது ப்ராப்பர்ட்டி, அதாவது நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு போகிற ரூட், ஐலசேரி மெயின் ரோடுன்ற அந்த பஸ்ஸு போகிற ரூட் வந்து உங்களுக்கு விசிபிளாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரோடு ஆக்சஸ் பக்கத்திலே தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இதில் இன்னொரு ஆக்சசிபிலிட்டி பற்றி சொல்லணும்னா, இங்கேருந்து ஆவடி காமராஜ் நகர் போனீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வந்து ஆவடி காமராஜ் நகர் போயிடலாம். ஸோ காமராஜ் நகர் வந்து உங்களால் 1.5 கிலோமீட்டரில் ஆக்சஸ் பண்ண முடியும்னா, அகைன் அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ தூரன்றது ஆவடி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு வித்தின் 10 மினிட்ஸ் டிரைவில் நீங்கள் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது போக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த பூந்தமல்லி ஆவடி ஹைரோடுக்கு வந்துடலாம். எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜெலாம் இருக்குல்ல, அந்த பக்கம் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரியான ஒரு நல்ல இடத்துல, நல்ல ரோடு ஃபெசிலிட்டிஸோடு இருக்கக்கூடிய இடத்துல இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கிற ரோடே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு, அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ரோடு ஆக்சஸ்லாம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கார்டன் மாதிரியே அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்றைக்கி வாங்கி போடலாம். எதுக்காக இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி அந்த ஏரியாவில் போய் பாருங்கள், அந்த ஐலசேரி மெயின் ரோடுன்னு சொல்கிறேன் இல்லையா, அதில் நிறைய வந்து லே அவுட்ஸ் இருக்கும். அங்கெல்லாம் ப்ரைஸ் விசாரிங்க, 4000 ரூபாயிலேருந்து 4500 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம கோட் பண்ணுறது வெறும் 2700 ரூபா மட்டும்தான் கோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு 4150 ஸ்கொயர் ஃபீட் சைஸு லேண்டை மொத்தமாக உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2700 ரூபா அப்படின்ற ப்ரைஸ் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒர்த்தான இடம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வந்து கம்மி ரேட்டில் பார்க்கணும் நிறைய அவுட்ருக்கு போகிறாங்க. ஒரு ஹேபிடேஷன் சைட் இல்லாமல் எங்கேயோ வந்து வந்து உங்களுக்கு வெட்ட வெளியாக கிடந்துக்கு பல 100 வருஷமாக வெட்ட வெளியாக கிடந்த இடத்துல போய் ஒரு லேஅவுட்டை புதுசாக டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் சீக்கிரத்தில் அப்ரிஷியேட் ஆகாது. பட் இப்போ இந்த மாதிரி சைட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஹேபிடேஷன் சைட், பக்கத்தில் உங்களுக்கு வீடுகள் இருக்கும். வீடுகள் இருக்கிற ஏரியாக்குள்ளே, ஊருக்குள்ளே ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுதான் வந்து உங்களுக்கு வேகமாக அப்ரிஷியேட் ஆகுமே தவிர, ரொம்ப அவுட்டரில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வேகமான அப்ரிஷியேஷன் கிடைக்காது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறவங்க ரொம்ப ரேட்டு கம்மியாக வேணும்னு பார்த்துட்டு எங்கேயோ அவுட்டரில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பிரயோஜனமே படாமல், ஸோ இன்னொரு 10 வருஷம் கழிச்சு கூட பெரிய அப்ரிசியேஷன் இல்லாமல் இருக்கும். பட் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நியர்பைலே வந்து இன்றைக்கி 4000 4500 ரேட்டு போகிற கண்டிஷனில் இந்த ரேட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்குன்னா இதை உடனே வாங்கி போட்டுடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக தான் வரும். வர்ற டைமில் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நிச்சயமாக இன்னொரு 4-5 இயர்ஸ்க்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒர்த்தான அப்ரிஷியேஷனோட நிற்கும். நீங்கள் கோல்டுலேயோ இல்லை ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி எதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாலும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது இதுன்னு எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த ரிட்டர்ன் வராது. பட் நிலத்தில் போட்ட காசு நிச்சயமாக சூப்பரான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், சரியான நிலத்தில் போட்டால். அந்த மாதிரி சரியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம வந்து திரும்ப நம்ம சேனல் மூலமாக ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தரேன். நீங்கள் நேரில் விசிட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1 ஹவர் முன்னால் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்போ வேணால் வந்து ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். மேலும் இது போன்று ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.